வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலிக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சிகள பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும், மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். அதேபோல உடல் ரீதியா ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால், டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. இப்ப நம்ப பயிற்சிகள பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சாதாரணமா இது போல நின்ற நிலையில, நம்ம இது போல நிக்கிறோம். ஜஸ்ட் இது போல செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது. ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அடுத்தது இது போல ரொட்டேஷன் செய்றோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய மூட்டை வந்து ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அடுத்தது 3வது இந்த நிலைக்கு வரும். இந்த நிலைக்கு வந்துட்டு கைகள் இங்க பிடிக்கிறோம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். இடுப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். இந்த மூட்டுக்கு சற்று மேல் ஸ்தானம். இதுல நம்ம ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். லெப்டும் ரைட்டும் சேர்த்து செய்யும் பொழுது அது ஒரு சுற்றா பார்க்கலாம். அதே போல இன்னொரு சுற்று என்பது தாராளமா செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். அதே போல இந்த சைட்ல இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது. உங்களுடைய தோள்பட்டைக்கும் ரொம்ப நல்லது. கண் பார்வை என்பது தெளிவடையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறோம். இதுல செய்யறோம். முதுகு பகுதி நேரா இருக்கணும். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம். இந்த ஆசனம் பாத்தீங்கன்னா தித்திலி ஆசனம் சொல்லுவோம். அதாவது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கின்ற ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயர். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா மூட்டு வலிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம். அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்சீவா இருக்கும் பொழுது, முழுகாம இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். அதாவது நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கிய ஆசனம் இது. இதுல 25 எண்ணிக்கை நம்ம தாராளமா 2 சுற்றுகள் என்பது செய்யலாம். உங்களுக்கு டைமிங் இருந்ததுன்னா காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இந்த ஆசனம் என்பது செய்யலாம். இப்ப அடுத்தது இன்னொரு பயிற்சி என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உதாரணத்துக்கு இந்த காலை இப்படி மடக்கும். இந்த ஸ்தானத்துக்கு கீழ்ப்பகுதியில இந்த கால் இப்படி வரும். ஜஸ்ட் மேல இப்படி உயர்த்துங்க போதும். நல்லா நிமிர்ந்து உட்கார்றோம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டு வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான். தாராளமா நீங்க செய்யலாம். ஸ்லோவா டவுன் பண்றோம். அதுக்கப்புறம் திருப்பி இந்த காலம் மடக்கிறோம். இந்த இடத்துல வைக்கிறோம். ஜஸ்ட் உங்களுடைய கால்களை இப்படி உயர்த்துறோம். இதுல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய கால்களை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அதே போல அந்த நிலையில சாதாரண மூச்சு. அதே போல கைகளை உயர்த்தும் பொழுது உதாரணத்துக்கு கைகளை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே வரும்.
டவுன் பண்றோம். இது ஒரு சுற்று. உதாரணத்துக்கு 2வது சுற்று நம்ம பார்க்கலாம். இதே போல இப்படி உயர்த்துறோம். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. சப்போஸ் உங்களால இது போல செய்ய முடியலன்னா இந்த கால்களை நீட்டிட்டு இந்த இடத்துல தலையணி வைக்கலாம். வச்சுட்டு அப்படி இல்லை கைகளை இது போல பிடிக்கலாம். பிடிச்சிட்டு இது போல ரைஸ் பண்ணியும் செய்யலாம். தவறு இல்லை. ஜஸ்ட் இது போல ரைஸ் பண்ணி இந்த முறையிலும் செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ தாராளமா செய்யுங்க. இந்த அளவு உயர்த்தினா போதும். இப்போ இந்த பார்த்த அனைத்து பயிற்சிகளும் ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மூட்டு வலி என்பது நன்றாக சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு உணவுன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை எடுத்துக்கலாம், முடக்கத்தான் எடுத்துக்கலாம். உங்களுக்கு லேகியமாவும் கிடைக்கும், நாட்டு மருந்து கிடைக்கல. சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா லேகியமா எடுக்க வேண்டாம், பவுடரா எடுத்துக்கலாம். தவறு என்பது கிடையாது. அதே போல தேனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பதிவுல போட்டிருந்தோம். அது வந்து நம்ம வெது வெதுப்பான தண்ணி தான் சொன்னோமே தவிர ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் தண்ணியை. நான் அது போல சொல்லல. அதாவது தண்ணியை வந்து லைட்டா சூடு பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ரொம்ப கொதியில இருக்கும் பொழுது தேனை கலக்க வேண்டாம். அதாவது சாதாரணமா நம்ம டீ காஃபி குடிக்கிற பதத்தோடைய சற்று குறைவான நிலையில நம்ம குடிக்கிற லெவல்ல தான் தண்ணியை சூடு பண்ணா போதும். அந்த லெவல்ல நீங்க வந்து தேன் வந்து மிக்ஸ் பண்ணலாம். தவறு என்பது கிடையாது. அது போல காலையில எழுந்த உடனே சுடு தண்ணியில வந்து தேன் கலந்து எடுக்கும் பொழுது, அதாவது சர்க்கரை வியாதி இல்லாத நபர்கள் மோஷன் ப்ராப்ளம் என்பது சரி செய்யக்கூடிய நிலைன்னு பார்க்கலாம். அதே போல ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலை. தேன் வந்து சுத்தமா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து மூட்டுல வலி வராம தடுக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை தாராளமா எடுத்துக்கலாம், முடக்கத்தான் எடுத்துக்கலாம். இதுல வந்து பவுடராவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது முருங்கீரை வந்து தாராளமா எடுத்துக்கலாம். முருங்கீரை வந்து நீங்க சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம், தவறு இல்ல. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சூப்பா எடுத்துக்கலாம். தவறு என்பது கிடையாது. அதுல வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நீங்க முருங்கீரை அந்த சூப் எடுப்பதனால உங்களுக்கு எலும்பு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய ஒரு முக்கிய நிலையை பார்க்கலாம். இதுல வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதனால தாராளமா இந்த முடக்கத்தான், அதே போல பிரண்டை எடுத்துங்க. முருங்கை கீரை எடுத்துக்கிறது தவறு இல்ல. நன்றி, வணக்கம்.